எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அன்பினின் ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அன்பினின் ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினியின் ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினியின் ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார், வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், தேவன் மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினியின் ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினியின் ஜுவாலையே, கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு, கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு, பின்னிட்டு பாராமல் உன்னடப்பை பின்னிட்டு பாராமல் உன்னடப்பை, அழைத்தவர் கரம் நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினியின் ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினியின் ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காகவும் ஸ்தோத்திரம், காலை வேலைக்காகவும் மதியான வேலை சாயங்கால வேலைக்காகவும் வேறு வேறு தேசங்களிலிருந்து வேறு வேறு நாடுகளிலிருந்து தேவ ஆவியானவர் நீர் சிருஷ்டித்த இந்த பூமியில இருந்து இப்பொழுது எங்கள் இருதயம் உம்மை நோக்கி பார்க்கிறது தகப்பனே. பிதாவே உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. பிதாவின் சித்தம் நிறைவேறும்படியாய் செபிக்கிறோம். தேவ கரம் எங்களை பலப்படட்டும் தகப்பனே. கர்த்தருடைய வார்த்தை எடுத்துக்கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் வெளிப்படுத்தினது சில சகோதர
சகோதரரை குறித்து கர்த்தர் முன்னதாகவே கர்த்தர் காண்பித்தார். இதோ சகோதரா, உங்களுக்கான வார்த்தை இடைப்பட்டு வருகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உன் கண்ணி தெரித்தது. கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்தார். ஹalleluya, ஹalleluya. விலங்குகளையும் மிருகங்களையும் குருவிகளையும் பிடிக்கும்படியாய் கண்ணிகளை விரித்து வைக்கிறார். சத்துருவாவுடைய கண்ணிகளுக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி உன்னை தப்புவித்தார். உன் கண்ணி தெரித்தது, உன் சுக வாழ்வு துளிர்த்தது. ஹalleluya, ஸ்தோத்திரம். பிதாவே, ரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த வார்த்தை கொடுக்க வருகிற தேவ பிள்ளை மீது கரம் அமர்ந்து தேவ சித்தம் பலப்பட்டு குடும்பத்தை முழுவதுமாய் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லா சூழ்நிலையிலும் போராட்டத்திலும் இருந்து ஒரு விடுதலை நீர் கொடுங்க. வார்த்தை வெளிப்படட்டும். பிதாவே, காரியத்தை நடத்துங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். நம்முடைய மத்தியில் இருக்கிற சகோதரர் விஜய் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்வார். பேசுவார் தம்பி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினால நான் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமையை இந்த நேரத்துல வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்திற்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரத்தை தெரிவிக்கிறேன். இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்துங்கப்பா. எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. மாம்சத்தின்படி வெளிப்படாதபடிக்கு கர்த்தரை ஆவியில வெளிப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆவியான தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டு ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நடப்பீங்கப்பா. உங்க நாமத்தை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலே தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இடைபடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். நாங்கள் சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் நீங்க கனம் பண்ணுங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு சொன்ன தேவன். ஆண்டவரே, உன்னை கனம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனம் பண்ண சித்தமுள்ளவராய் இருக்கிறேன். உங்க நாமத்தை உயர்த்துகிறோம்ப்பா. ஆவியானவர் தாமே இப்போதே எங்களை புடமிட்டு பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்நிய நுகத்தடிகளுக்கு எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் பிரசன்னம் இப்போது எங்க மத்தியிலே ஆண்டவரே அமர்ந்திருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலையை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. பார்வோனின் சேனை என்னை பின் தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பார்வோனின் சேனை என்னை பின் தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. உள்ளுள்ள இடங்களிலே மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்வீரே. உள்ளுள்ள இடங்களிலே மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு.
எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. போராகி மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும். போராகி மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும். நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே, நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் கோலை துடிக்க செய்வோம் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. என் கோலை துளிர்க்க செய்த தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிவ விடுவதில்லையே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதால அந்த சில வார்த்தைகளை கர்த்தர் ஏவினபடியினால், எனக்கு தெரிந்தபடி கர்த்தருடைய நாமத்தினால நான் சொல்ல கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து இணையருக்கு பிரயோஜனமாக கர்த்தர் கொடுக்கும்படியா நான் சொல்லிக்கிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 2, 3, 4 வசனங்களை நான் வாசிச்சு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திற்கு குடியிரு. ஈசா கிட்ட சொல்றாரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணும் நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சன்னதிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சன்னதியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி உன் சன்னதிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சன்னதிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஸ்தோத்திரம். ஈசாக்கு போராரிலே குடியிருந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. ஆக இந்த வேளையிலே அல்லேலூயா, இந்த காரியங்கள் நடக்கும் போது தேவன் ஈசாக்கோட பேசுகிறார். ஈசாக்கோட பேசும்போது என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய தகப்பன் ஆபிரகாமை அவர் முன்குறித்து பேசுகிறார். அவர் ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அன்று தன் தகப்பனையும் தன் தேசத்தார் இனத்தாரையும் விட்டு கானான் தேசத்திற்கு அவர் வந்தபோது இந்த சூழல் எப்படியோ இந்த ஈசாக்குக்கு எப்படி இந்த சூழ்நிலை இருந்தது, அதே போல ஆபிரகாமுக்கும் இருந்தது. அந்த ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்து கொண்டான் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கும் போது தேவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையை நம் செவிகள் சாய்த்து அதன்படி நாம் நடக்கும் போது தேவன் நம்மளுடைய காரியங்களை வாய்க்க செய்வாய். பாலான இடங்களை இருந்து நம்மளை கானான் தேசத்துல போய் குடியிருக்க செய்வார். ஒன்றும் இல்லாதவைகளை உண்டு பண்ணுகிற தேவன், ஒன்றும் இல்லாதவைகளை உருவாக்குகிற தேவன் நம்மளுடைய விசுவாசத்தின் மூலம் நம்மளுடைய நம்பிக்கையின் மூலம் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல தேவன் கர்த்தரோ ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் ஆபிரகாமோடு சொன்ன வார்த்தை அத்தனையையும் ஈசாக்கோட சொல்லியிருக்கிறார். உன் தகப்பனை நான் எந்தபடி ஆசீர்வதித்தனோ அதே போல நீ
பேச்சை கேள், என்னுடைய சொற்களை கேட்டு நட, அப்போது நான் உனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். ஆபிரகாம் எல்லாருக்கும் தந்தை என்று எண்ணப்படுகிறார். ஆபிரகாம் எல்லாருக்கும் தகப்பனாக எண்ணப்படுகிறார். இந்த பூமியில ஆபிரகாமுக்கு அடுத்துதான் எல்லாமே. முத கர்த்தர் ஆபிரகாமை கொண்டுதான் தேசத்தை, ஜாதிகளை உண்டு பண்ணினார், பெருக பண்ணினார். அநேக ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன்னா ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றும் பிசங்காதபடி தேவனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவன் நடந்தான். ஆபிரகாம் சொல்லுகிற ஆதியாகமம் 18:27 அப்பொழுது ஆபிரகாம் பிரயுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு கூட பேச துணிந்தேன் என்று சொல்லி கர்த்தரோடு கூட இடைபடுகிறான். பாருங்க, சாம்பலும் தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியன்னா அவர் தன்னை எந்த அளவுக்கு நினைத்திருக்கிறார். அவர் செல்வ சீமான் சொல்லி தெரியும், ஆனாலும் அவருக்குள்ள அந்த கர்வம் இல்லை, அந்த கர்வங்கள் இல்லை. ஆதியாகமம் 13:2 சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் மிருகங்களும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகள் உடைய சீமானா இருந்தானாம். கர்த்தர் அந்த அளவுக்கு இருந்த மனுஷன் தன்னை ஒரு நெருப்பு எரிஞ்சு அந்த நெருப்பு அமரும் போது அதை நீங்க போய் ஆனோன்னு எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே இருக்காது. நம்ம என்னென்ன போட்டு எரிச்சோமோ எல்லாமே தூளும் சாம்பலுமா போயிடும். அந்த அளவுக்கு தன்னை வருத்தி ஆண்டவரோடு கூட பேச துடிக்கிறான். அவன் கர்த்தரை நேரில் எதிர்த்து இல்ல, தன்னை தாழ்த்தி தன்னுடைய எல்லா உறுப்புகளையும், தன்னுடைய சிந்தை மாம்சத்தின் எல்லா அதிகாரத்தையும் அவன் முற்றிலுமாக கர்த்தரிடத்துல தாழ்த்துகிறான். அவன் தாழ்த்தி தன்னை ஆண்டவரோடு கூட பேச துணிகிறான். அவன் செல்வ சீமானா இருந்தாலும் இதெல்லாம் ஒன்றுமில்லை என்று அவன் எண்ணினதினாலே கர்த்தர் அவனை கொண்டு ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்குள்ளே கொடுத்தார். அவனை கொண்டுதான் கர்த்தர் ஜனங்களை பெருக செய்தார். அவனை கொண்டுதான் சன்னதியை உருவாக்க செய்தார். தீர்க்க தரிசியாய் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். ஆபிரகாம் கூட சிநேகிதன் கூட பேசின போல அவர் கூட பேசினாராம் கர்த்தர் தேவன். அப்ப எந்த அளவுக்கு ஆபிரகாம் நம் கர்த்தரோடு கூட கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் நடந்திருப்பான்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம எத்தனை விஷயங்கள் நம்ம உதாசீனப்படுத்திட்டு போயிடுறோம். எத்தனையோ விஷயங்களை நம்ம அப்படி புறக்கணிச்சுட்டு போயிடுறோம். சில வார்த்தைகளை கேட்கிறோம், சில வார்த்தைகளை கேட்காதான் போயிடும். ஏதோ நம்ம பெரிய ஆளு மாதிரி நினைச்சிட்டு நிறைய காரியங்களை உபதேசம் பண்ணும்போது கூட நிறைய வார்த்தைகளை நம்ம உறுதியா பற்றி அதை பிடிக்காம விசுவாசம் இல்லாம நம்ம சறுக்கி நிற்கிறதுனாலதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் தடையா இருக்கிறது என்று நாம் எண்ணுகிறோம். ஆசீர்வாதத்துக்கு தடையே அதுதான். கர்த்தருடைய வார்த்தை செவிகளிலே போடாதபடிக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆசீர்வாத தடைகள் வரும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, என்னை பின்பற்றுகிற எவனும், அவரை பின்பற்றுகிறவனும் தன்னை வெறுத்து அவருடைய சிலுவை எடுத்து சுமந்து அவர் பின்ன செல்லணுமா. அப்ப அந்த ஆபிரகாம் முன்னமே தேவனை நேசித்தான். அவ ரூபத்தை பார்க்கல, உருவத்தை பார்க்கல, எதுவும் இல்ல. தேவன் ஆவியானவர் இடைப்பட்டார். தூதர்கள் வந்து உட்கார்ந்து பணிவிடை செய்யும் போது தூதர்களுக்கு பணிவிடை, இவர் தூதர்கள் என்று கூட அவனுக்கு தெரியாது ஆபிரகாமுக்கு. அந்த அளவுக்கு கர்த்தர் போஜன பந்திகளை கொடுக்குதுல ஒரு பெரியரா இருந்தார். அநேகருக்கு அவர் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா இருந்தார். அதான் தேவன் அவரை அந்த அளவுக்கு ஆசீர்வாதமாய் வைத்தார். கர்த்தர் அவர் போகிற இடமெல்லாம் தேவன் அவரோடு கூட இருந்து செய்த காரியங்கள் அநேகம் உண்டு. அதே போலதான் ஈசாக்குக்கும் அவர் செய்கிறார். அவருடைய வயது ஈசாக்குக்கும் அதே போல 40 வயசுல கல்யாணம் முடிக்குது. அதுக்கப்புறம் அவருக்கும் குழந்தை இல்லை. ஜெபிக்கிறார் கர்த்தரிடத்துல, வேண்டுகிறார், மன்றாடுகிறார், எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்கன்னு சொல்லி. அதே சூழல் தான் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத போது சாரா தன்னுடைய நாச்சியாரிடத்தில் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி இஸ்மவேலை பெற்றார். கர்த்தர் பேசுகிறார்,
அடுத்ததாக கர்த்தர் பேசி, நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு சொல்றார். அப்போ கர்த்தர் சொன்னபடி ஆபிரகாம் கேட்டு விசுவாசித்தபடியினால் அவனுக்கு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். இதுதான் உன்னுடைய சுதந்திரவாளி, இவன் தான் உன்னுடைய சுதந்திரவாளி என்று கர்த்தர் ஈசாக்கை கொடுக்கிறார். எந்த வயசுல பாருங்க, அவருடைய 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 அவளுடைய கற்பம் செத்து போச்சு. ஆபிரகாம் வயது சென்றவனாகிவிட்டான், 100 வயது ஆகிவிட்டது. இது கூடுமா, இது கூடாதா என்று அவன் நினைக்கல. இது கர்த்தரால் கூடும் என்று அவன் விசுவாசித்தான். ஆனால் தன்னுடைய மனைவி சாராளோ நகைத்தாள், வீட்டுக்குள்ள இருந்து நகைத்தாள். அவர்கள் தேவதூதர்கள் வந்து சொல்லும் போது உள்ள இருந்து நகைத்தாள். அப்போ இதெல்லாம் விசுவாசித்த ஆபிரகாம் கற்பம் அடைக்கப்பட்டிருந்த அந்த சாராளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து அவள் நகைத்த அந்த நகைப்பின் பேரையே ஈசாக்காக அவனுடைய பிள்ளைக்கு வைத்தார். நீ இனிமேல் எப்போது ஈசாக்கை கூப்பிடுகிறாயோ அப்போதெல்லாம் நகைப்பு நகைப்பு என்று கூப்பிடத்தக்க உன்னுடைய இருதயத்துக்குள்ள அது பேச வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறார். அப்போ ஆபிரகாம் ஈசாக்கை பெற்று வளர்விட்டான். வளர்ந்தவன் ஒரு வாலிபன் போல வந்துவிட்டு கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் பாருங்க, பிள்ளையை கொடுத்தும் அவர் சோதிக்காரு. உன்னுடைய பிள்ளையை எனக்கு நீ பலியிட வேண்டும். மோரியா மலைக்கு போய் ஈசாக்க கூட்டுட்டு போறாரு. ஈசாக்கு கூடயே போறாங்க. கொஞ்ச தூரம் போனோம்னா மலை பக்கத்துல வந்தோம்னா கூட வந்தவங்க எல்லாம் ஊழியக்காரங்களை நிப்பாட்டிட்டு இவரும் ஈசாக்க மட்டும் கூட்டிட்டு போய் பலியிட போகிறார். அவர் அப்பா எல்லாம் இருக்கு, ஆட்டை காணுமேன்னு சொல்லி தன் தகப்பன இடத்துல கேட்கிறார். அவரும் அவங்க அப்பாவுக்கு ஈசாக்கும் அந்த வயசுல கர்த்தருடைய பிள்ளையாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து பின்னாடியே போறாரு. அப்போ அங்க போய் விறகு கட்டை எல்லாம் அடுக்கி வைத்து மேல கிடத்திட்டாரு. கிடத்தி கட்டி போட்டு அவன் மேல கை வைக்கும் போது பின்னாடி கர்த்தர் பேசுறாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறார். பிள்ளையாண்ட மேலே கை போடாதே என்று சொல்லுகிறார். பாருங்க, சோதிக்கிறார். எந்த சோதனையிலையும் ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்திலிருந்து சிறிதளவு கூட அவன் விலகல. அப்போ ஆபிரகாமுக்கு அப்ப கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததுல என்னங்க இருக்கு? தப்பு இருக்கா? ஏதாவது தப்பு இருக்கா? அவரு சின்ன வயசுல இருந்து ஆபிரகாம், ஈசாக்கு எல்லோரும் கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்க. அதனால ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆதியாகமம் 12 நாள்ல 75 வயதுல கானான் தேசத்துல போய் சேர்றாங்க. ஆதியாகமம் 16:16 86ல இஸ்மவேலை பெற்றார் ஆபிரகாம். ஆதியாகமம் 17:15 90 வயது ஆபிரகாம் பெயர் மாற்றப்பட்டது. 99 வயதுலதான் வைக்கிறார். 100 வயதுலதான் ஈசாக்கை பெறுகிறார். அப்ப பாருங்க, எந்த அளவுக்கு பொறுமையா இருந்து கர்த்தரிடத்துல பற்றுதலா இருந்து ஆபிரகாம் தன்னுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை தான் ஈசாக்கும் பெறுகிறான். 2 பிள்ளைகள் அவனுக்கு பிறக்கிறது. 2 ஒன்னோடு ஒன்று மோதுகிறது. கர்த்தர் இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை அவருடைய பிள்ளைக்கு கொடுக்கிறார் பாருங்க. ஈசாக்கு 140 வயதுல ஆதியாகமம் 25:20 ஈசாக்கின் திருமணம் நடந்தது. எப்போ? ஆபிரகாமுக்கு 140 வயசு ஆகுது. அப்பதான் ஈசாக்கு திருமணம் நடந்து அவனும் கர்த்தரை விசுவாசித்தான். விசுவாசித்தபடியினால் தேவன் ஒரு மகிமையான ஒரு அற்புதமான ஒரு 2 குழந்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்னப்படுவதென இந்நாள் வரைக்கும் ஆபிரகாம் இல்லாம யாரும் பைபிள்ல நம் ஆபிரகாமை தவிர்த்து விட்டு நாம்
பைபிள் ஸ்டோரி பண்ண முடியாது. ஏன்னா ஆபிரகாம் தான் அதுக்கு முதல்ல, அவர் தான் ஆதாரம், அவர் தான் வித்திட்டவர். ஆபிரகாமின் சன்னதி தான் ஈசாக்கின் வழியாய் வந்து, தாவீதின் வம்ச வழியாய் வந்து இயேசு கிறிஸ்து மாம்சமாய் வெளிப்படுகிறார். அப்போ அந்த ஆசீர்வாதம் எப்படி அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏசாயா 51:2 சொல்லுது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராயை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஒருத்தனா இருந்தான், அவனை ஆசீர்வதித்து கர்த்தர் எவ்வளவாய் கடல் தனை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். அந்த சன்னதி தாங்க நம்ம, ஆபிரகாம் சன்னதி தான் நம்ம. யாக்கோபு 2:23 சொல்லுது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிறார். அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். இப்படி தேவனோடு கூட இந்த அளவுக்கு நெருக்கமா யாரால் வாழ முடியுமாங்க? சிநேகிதன் என்று அவன் இயேசுவோடு சிநேகிதன் என்று, தேவனோடு சிநேகிதன் என்று எண்ணப்பட்டானாம். இயேசு பிறப்பதற்கு முன்னாடி தேவன் தாங்க இயேசு, அந்த திரித்துவ தேவன் அவர் தான். பிதா, குமாரன், பரிசுத்தாவி பிரிச்சு பார்க்க கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆவியானவர் இப்போ நம்ம மத்தியில சொல்ல போகிற காரியம் என்னன்னா, நம்மளுடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கிற காரியங்களுக்காக தேவன் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் எப்போது நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் மாம்சத்தில் வந்த நாம் தான் தவறி போகிறோம். சம்பாத்தியம், பணம், அந்தஸ்து எல்லாம் வந்துருச்சுன்னா கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறோம். அவ்வளவு இருந்தும், எடுத்துக்காட்டு பைபிள் உள்ள வார்த்தைகளை தான் நான் சொல்றேன். ஆபிரகாம் பொன்னும் வெள்ளையும் ஒட்டகமும் எல்லாம் வச்சிருந்தாங்க, ஆஸ்தி மிகுதி உள்ளவன். உழுதியும் சாம்பலுமாய் அவனை எண்ணி கர்த்தரையே பற்றி கொண்டபடியினால் தேவன் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அந்த ஆபிரகாம் வழியில வந்த ஈசாக்கு பெயர் பெற்றவனானான். ஈசாக்கு துறவு தோன்றினா, எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். வறட்சியான காலங்களிலே அவன் பயிரிட்டான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த நாளிலும் கூட தேவ பிரசன்னம் நம்மளோடு கூட இடைப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் நாம் யோசிக்க வேண்டும், தேவனோடு கூட ஐக்கியமா, சமாதானமாய், சந்தோஷமாய் எத்தனை பேர் இருக்கிறோம்? நாம் கர்த்தரோடு கூட இணைந்து நிற்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை காலங்கள் என்பதில்ல, எந்த வயதிலும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 25 வயது அல்ல, 40 வயது அல்ல, 50 வயது அல்ல, 90 வயது அல்ல, 100 வயது அல்ல, 100க்கு மேல வயதுல கூட கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய். அவர் அற்புதம் செய்யணும்னா நாம விசுவாசிக்கணும். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம விசுவாசிக்கணும். ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும். அந்த பரிசுத்த தேவன் நம்மளோடு கூட இருக்கும். உலகத்துல என்ன வேலைனாலும் பார்க்கலாம், என்ன காரியங்கள்னாலும் நாம் செய்யலாம். தேவ ஆவியானவர் இடைப்படுகிறார், தேவனுடைய வல்லமை இடைப்படுகிறது. ஆனால் தேவனை மறுதலித்து நீ போவையானால் அவர் வரும்போது அவரோடு கூட அவனுக்கு தக்க பலன் அவரோட கூட வரும். பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று ஏன் சொல்லுகிறார்? வெளிப்படுத்தல் 22 கடைசி அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய நடக்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவர் வருகையிலே அவரோடு கூட சேர்ந்து இந்த பலனும் உங்களுக்கு வந்து சேரும். இதை கண்டிப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் விசுவாசிக்கணும். இதை விசுவாசிச்சாலே நாம் பரிசுத்தத்துல தேறினவர்களாய் ஆகிவிடுவோம்.
தேவன் வரும்போது சும்மா வரமாட்டாருங்க. அதுல விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏதோ வார்த்தை அல்ல, உண்மை, இது சத்தியம். நாம் வாழ்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கை, பூமியில வாழ்கிற வாழ்க்கை நித்திய வாழ்க்கை அல்ல. பரலோகத்துல வாழ்க்கிற வாழ்க்கையை நித்திய வாழ்க்கையாக எண்ணி நாம் வாழ கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுல எத்தனை பேரு தியாகத்தோடு வாழ்ந்தாங்க. மோசே 40 வருஷம் காத்திருந்து 80 வயதுல அவனுக்கு கர்த்தர் தரிசனமான, முச்செடியில தோன்றி தேவன் தரிசனமான. உன் பாதரட்சியை கலட்டி போடு, நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி. அப்போ தேவன் அவருக்கு வயது தடை கிடையாது. அவரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் இடைபெட தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எந்த நேரத்திலும் அற்புதங்களை அவர் செய்வார். எத்தனையோ வருஷ காலங்களா நமக்கு பாடுகள், உபத்திரவங்கள் இருக்கலாம். மாம்சத்தின்படி நமக்கு வரலாம், வரும், அது கடந்து போகும். யோபுவை விடையா நமக்கு பாடுகளும் கஷ்டங்களும் சோர்வுகளும் வந்துடும். அதே சாரால் நகைத்தாளுங்க. அதே போல அங்க யோபுடைய மனைவி தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்றா. ஓடி பைத்தியக்காரி அப்படிங்கிறாரு யோபு. அந்த இடத்துல யோபு எந்த அளவுக்கு கர்த்தரை நேசித்திருக்கிறார் பாருங்க. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும் போது அவருடைய பலவீனங்கள் மாற்றப்பட்டது. யோபினிடத்தில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம், அவன் ஜீவனை தவிர என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார் சத்துருவுக்கு. அவன் என் பிள்ளை, என்ன மறுதளிக்க மாட்டான், உறுதியா இருப்பான், என்ன வேணாலும் பண்ணிப்பாரு, அவன் ஜீவனை மட்டும் நீ விட்டு வை, என்ன வேணாலும் அவனை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அவன் சரீரம் நொந்து, சரீரம் புண்ணாகி, ஓட்டினால் தன்னை கீச்சு கொண்டு எந்த அளவுக்கு பாடுபட்டிருப்பா பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில தான் இப்படி எல்லாம் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்க போய் பாவம் நிறைந்த இந்த உலகத்துல இருக்கு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த பாவம் நிறைந்த இந்த பூமி, பாவத்திலிருந்து விடுபடுபடியாய் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் வைராக்கியமாய் ஜெபிக்க வேண்டும். போதை பொருட்களுக்கு அடிமையாய், மது பழக்கத்திற்கு அடிமையா எத்தனை இளைஞர்கள், எத்தனை வாலிபர்கள், எத்தனை வாலிப பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, தேசத்துல சின்ன பிள்ளைங்க, எல்லா விஷயங்களும் தெரியுது. கர்த்தரை தேடுகிறது மட்டும் தெரிய மட்டும் கற்றுக் கொடுக்கணும். ஆதில கொண்ட அந்த அன்பை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் அன்னைக்கு சொல்லுகிறார், இந்த பூமியை நான் அழிக்க போறேன், நோவா நீயும் உன் குடும்பத்தாரும் பேழைக்குள் போயிருங்க அப்படின்னு சொல்லி அவன் விசுவாசித்தான். தேவனை பார்க்கவா செய்தான். இயேசு கிறிஸ்து வந்த போது கூட நிறைய சீசர்கள் பார்த்தார்கள், பார்த்தும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. உன் கைகளை காட்டும், கால்களை காட்டும் என்று சொன்னார்கள். அப்பதான் நான் நம்புவேன் என்று சொன்னார்கள். ஆனால் அன்னைக்கு நோவா பாருங்க, அவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து கேட்டபடினால் நோவாவின் மூலம் சன்னதி ஆச்சுங்க. அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் வேலைக்குள் கொண்டு போனான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் வீட்டில் உள்ள பிள்ளைகளும் அவருடைய மனைவிகளும் உனக்கு தேவையான ஜோடு 2 ஜோட எல்லாவற்றையும் உன்னோட கூட சேர்த்துக்கொள், நான் பூமியை அழிக்க போறேன், நீ மாத்திரம் உத்தமன் என்று கண்டேன் என்று சொல்லி நோவாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஒண்ணு சாதாரணவர் இல்லைங்க. கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா நம்மோடு கூட இருக்கிறார். உண்மை உள்ளவர்களுக்கு அவர் உத்தமம் உள்ள தேவனாய் இருக்கிறார், பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சும்மா ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு போகிற தேவன் அல்ல. இந்த உலகத்துல பூமி தோன்றி முடியும் வரைக்கும் தேவ சத்தியம் ஒரு நாள் அழிந்து போகாது. அதை காதுள்ளவன் கேட்க கடவான். காதுள்ளவன் அதை கேட்க வேண்டும். இதை கேட்காம தவறி போய் கர்த்தரை விட்டு பிரிந்து ஒரு மனிதன் விரோதமாய் பாவம் செய்து, ஒரு மனிதன் துரோகம் செய்து, சம்பாத்தியம் செய்து நீ என்ன செய்ய போகிற? கணக்கு கண்டிப்பா கர்த்தர் இடத்துல கொடுக்கணும். பலவீன மனுஷனுக்கு இயற்கை சரீர பலவீனங்கள் இப்ப உள்ள சூழ்நிலையில, ஆனா நான் எந்த அளவுக்கு உண்மையாக கர்த்தரிடத்துல இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார்.
ஏனோக்கு சஞ்சரிச்சு கொண்டிருக்கும் போது தேவன் எடுத்துக்கொண்டார் உரைக்கப்பட்டபடியே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அவர் வரும்போது பரிசுத்தவான்கள் எல்லாரும் எழுப்பப்படுவார்கள். இங்க பரிசுத்தமா வாழ்கிறவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பைபிள் சொல்லுகிறது. பாவம் தேவனை தவிர பரிசுத்தம் உள்ளவன் எவனும் இல்லை என்று இருக்கிறது. இருந்தாலும் உன்னை பரிசுத்தப்படுத்தி கொஞ்சத்திலும் உண்மையா இரு. உன் மனம் திரும்புதலை தான் கர்த்தர் கேட்கிறார். தேவனாய் இருக்கும் போது அவர் வார்த்தையா வெளிப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவாய் வரும்போது அவர் நேர போய் சொல்லுகிறார், உன் மனம் திரும்பி உன் பாவத்தை விட்டு போ, பாவத்தை விட்டு விலகு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அநேக அற்புதங்கள், அநேக காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அப்படியே விசுவாசியாதவர்கள் நிறைய உண்டு. கர்த்தர் சிலுவையில் அடிக்கப்பட்டு எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த உலகில் உள்ள எல்லாருக்காகவும் எல்லா ஜனத்திற்காகவும் அவர் வந்து தன்னை தான் பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய ரத்தம் சிந்துதல் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக. பாவ மன்னிப்பு இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை. ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னா, நமக்கு இருக்கிற தடைகள் உடையணும்னா, நம்முடைய கற்பத்தில் கனி வரணும்னா, நமக்கு ஒரு வேலையில ஒரு காரியம் நடக்கணும்னா தேவன் நம்மோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. அவர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை இப்ப நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். தேவனோடு கூட நாம் இடைபடும்படியாய் நாம் ஒவ்வொரு நாளும் குடும்பத்துல ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். இந்த மாம்சமான உலகத்துல வெளியில போனோம்னா எல்லா காரியங்களுக்கும் நாம் அடிமையாகி விடுகிறோம். தேவ சமூகத்துல ஒரு அரை மணி நேரமாவது நம்ம நின்று தேவனோடு கூட இடைபடும்படியாய் தேவன் விரும்புகிறார். என் பிள்ளை என்ன நேசிச்சிராதா, என் பிள்ளை என்னோடு கூட சஞ்சரிச்சிராதா, என்னோடு கூட இடைப்பற்றாதா, ஆவில நிறைஞ்சு அபிஷேகத்துல நிறைஞ்சு என்னோடு கூட இடைப்பற்ற மாட்டான்னு நினைக்கிறார். கண்டிப்பா சொல்றாங்க. கர்த்தர் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் கர்த்தர் அவன் ஜீவனை எடுப்பதற்கு அதிகாரம் கொடுக்க மாட்டார். பிசாசானவன் வஞ்சிக்கலாம், ஆனா கர்த்தர் அவன் ஜீவன் மேல எடுப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டார். ஆனா உலகில பார்க்கும் போது நிறைய பேர் நல்ல ஒரு வாழ்வை வாழ்கிறார் என்று நாம் நினைக்கலாம். உலக பிரமாணத்தின்படி அவர்கள் நல்லா வாழ்ற மாதிரிதான் இருக்கும். எல்லாம் வாழ்றாங்க. ஆனா அவங்க எப்படி வாழ்றாங்க? ரட்சிப்புக்குள்ள இருந்தவங்களுடைய வாழ்க்கையோ ரட்சிப்புல இல்லாதவங்களுடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ரட்சிப்புக்குள்ள இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. எதிலையும் ஸ்தோத்திரம் செய்து கொண்டு செய்கிறான். தான் உழைக்கிறான், அன்றாட வாழ்விலேயே கர்த்தரோடு கூட இணைந்து பயணிக்கிறான். ஆனால் மற்றவர்கள் கர்த்தருடைய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டும் அநேக சம்பிரதாயங்களை காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் சுற்றிலும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்றும் அவர் மறைவுக்கு அவர் வெளியேற்றங்கமானவன். அவளை சுற்றிலும் ஆராய்ந்து இருக்கிறார். எத்தனை கோடி ஜனங்கள், எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும், 140 கோடி மக்கள் இந்தியாவில இருந்தாலும், இங்க மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருந்தாலும் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாது. தேவன் எல்லா இடத்திலும் உலாவுகிறவராய் இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமான தேவன். அவர் வார்த்தையிலே எல்லாவற்றையும் படைத்தவர். அவர் எதுவும் ரூபத்தை வைத்து அவர் படைக்கல எந்த காரியத்தையும். எல்லாமே அவருடைய வார்த்தை சிருஷ்டிப்பு. வார்த்தையினால எல்லாவற்றையும் உண்டு பண்ணினார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்விலும் என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் கண்டிப்பா சொல்றேன், தேவனோடு கூட இடைப்படுங்க. கடைசி காலத்துல தேவன் தேவன் என்று ஓடாதபடிக்கு நம்மளை தேவன் தொடும்போது தேவனை பற்றி கொண்டு தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கும்போது ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறார் ஆசீர்வாதம். புறஜாதி மக்கள் போய் சாட்சி சொல்றாங்க, தேவன் என்னை ஆசீர்வதித்தார், எனக்கு இந்த காரியத்தை கர்த்தர் நடப்பித்தார் என்று சாட்சிகள்.
வைராக்கியம், அந்த வைராக்கியம் நமக்குள்ள வேணும். அப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு தந்த அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கும் தருவார். ஈசாக்குக்கு தந்த ஆசீர்வாதத்தை நமக்கும் தருவார். யாக்கோபு தந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு தடை இல்லாதவர். ஆனா கர்த்தரோடு கூட நாம் இருக்கிறோமா? இடைப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சொல்லுங்க, சுவிசேஷத்தை பயம் இல்லாம சொல்லுங்க. ஒரு வாழ்க்கை கர்த்தரை பத்தி சொல்லுங்க. கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லுங்க. அவர் வார்த்தையாய் வந்தார், மாம்சத்துல வெளிப்பட்டார். இப்போது ஆவியாய் இருந்த போது பாதி ஜனங்கள் அவரை நம்புகிறார்கள். தேவனாய் இருக்கும் போது கொஞ்சம் ஜனங்கள், மாம்சத்துல வெளிப்படும் போது கொஞ்சம் ஜனங்கள் அவர்கள் மறுதளித்தார்கள். அவர் மரித்து 3ஆம் நாளில உயிரோடு எழும்பின பிறகு ஜனங்கள் உயிர் மீட்சி நடந்து கொண்டே இருக்கிறது. ஆத்தும ஆதாயம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். கடல் கடந்து, தேசம் கடந்து கர்த்தரை அறியாத ஜனங்கள் அறிந்து அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். அவர்கள் வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஒன்றும் தெரியாதவர்கள் வெளியில இருந்து வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். கர்த்தரை எவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்துகிறார். நாம் தேவனை மனதார அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கணும். மனதார அவரை மகிமைப்படுத்தணும். மனதார அவரை ஸ்தோத்தரிக்கணும். ஒவ்வொரு நாளும் குடும்பமாய். தெய்வம் இல்லாம எதுவுமே வரலங்க. எல்லா தெய்வங்களும் இருக்கலாம், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கலாம். ஆனா நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத தேவன் என்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் நித்திய தேவன். அவருக்கு முடிவே கிடையாது. நம்முடைய கோபங்களா சாபங்களா சூரியன் உதித்து அஸ்தமதிக்கு முன்னாடி அதுக்கு முற்றிலுமா கரைந்து போயிடணுங்க. பழைய சுபாவங்கள் முற்றிலுமாக நம்ம விட்டு நீங்கி போய்விட வேண்டும். தேவ பிள்ளை என்றால் தனித்துவம் வேண்டும். நம்மள அவன் எப்படினாலும் சொல்லிட்டு போட்டோம், இவன் அப்ராணியா இருக்கான், இவன் ஒன்றும் இவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க. நமக்கும் தேவனுக்கும், நான் தேவனை பிடிச்சிருக்கேன், தேவன் என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற வழியில நம்ம நடப்போம். அநேகருக்கு சத்தியத்தை நாம் விதைப்போம். எபிரேயர் 11 சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலும் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தை நல்ல நீங்க தியானித்து போறீங்க பெற. எதுவுமே அவர் வார்த்தை இல்லாம எதுவுமே உண்டாகல. எதை வச்சும் உருவாக்க முடியாது. விசுவாசத்தினால் ஆபேல் காயனுடைய பலிகளை மேன்மையான பலியாய் தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஏனோக்கு விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றவன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலக ஆக்கினைக்குள் ஆனதென்று தீர்ந்து விசுவாசத்தினால் உண்டானாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பிறப்புகிற இடத்திற்கும் போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தன் போகும் இடம் இன்னவென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கர்த்தர் சொல்லிட்டா என்னன்னு நம்ம யோசிக்க கூடாது. கர்த்தர் சொல்லிட்டார் செய்வோம், கர்த்தர் சொல்லிட்டார் பண்ணுவோம். கர்த்தர் சொல்லுதாரா இல்லையான்னு சொல்லி செவி கொடுக்கறதுக்கு நிறைய பேருக்கு காது இல்லை. வேற எப்படி போய் நம்ம செய்வோம் சொல்லுவோம்? கர்த்தர் சொன்னா செய்யணும். அவர் சொல்லி செய்யாம நான் இருப்பேனோ, இருந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு,
உங்கள் வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் இடைப்படுவார். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீங்க நம்பி இருங்க. தேவன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வரும்போது அநேகர் பார்த்து தன் மார்பிலை அடித்துக் கொள்வார்கள். மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பலையே. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று புறஜாதி மக்களுக்கு தெரியும். என்னோடு கூட ஒருவர் ஆட்டோல நான் போகும்போது வழிமறித்து ஒருவர் இடையில ஒரு ஊருக்கு ஐரான்ற போற வழியில ஏறினாங்க. உன்னை ஏத்தி கொண்டு போகும்போது ஜீசஸ் பாட்டு போட்டிருக்கேன், ஒரு பாட்டு படிச்சுட்டு இருக்கு, நான் போயிட்டு இருக்கேன். அப்ப அந்த அம்மா வழிமறிச்சாங்க, வயசான அம்மா. அப்ப நான் நிப்பாட்டினேன். அப்ப ஏறிட்டு உட்காந்துட்டு தம்பி அந்த இடத்துல இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த பாட்டை கேட்டு அவங்க சொல்றாங்க, நீங்க ஆண்டவர் பிள்ளையா அப்படின்னாங்க. எப்படிமா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஆண்டவர் பாட்டு ஓடுது அப்படின்னா. அப்ப விசுவாசம் எங்க கிரியேட் செய்திருப்பாருங்க. அந்த பாட்டை வைத்து அவர்கள் கர்த்தருடைய பிள்ளை என்று நம்ம அறிந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு சாட்சி சொல்றாங்க. என்ன சாட்சி சொல்றாங்கன்னா, அந்த பட்டணத்துல அவங்க புறஜாதி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், சிஎஸ்ஐ சர்ச் இருக்கு, அவங்க இருதயத்துல பிரச்சனை, இன்னும் வாழ முடியாது, இருதயம் போச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்களாம். இப்ப அந்த அம்மா வருத்தத்தோட வீட்டுக்கு வந்துருச்சு. வந்துட்டு அவங்க பிள்ளைகள், பெற்ற பிள்ளைகள் 2-3 பேர் இருக்கிறாங்க. பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான் உனக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு கிடப்புல போட்டாங்க. அந்த அம்மா அவருடைய விசுவாசத்தை பாருங்க. பக்கத்துல சர்ச் இருந்திருக்கு. புறமார்க்கம் இருக்கிற அந்த அம்மா, அது என்ன எந்த ஜாதி அந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை பாருங்க. அந்த அம்மா அந்த சர்ச்சில் போய் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த இருதயத்தை எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உண்மை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்க ஆலயத்துலதான் நான் இருப்பேன், நீர் தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கைவிட்ட பிறகு அவங்க கும்பிட்டது, அவங்க ஹாஸ்பிட்டல் போனது, அவங்க நம்பினவர்கள், உறவுகள் எல்லாம் கைவிட்ட போதும் கர்த்தரை தேடி போய் சன்னதியில உட்கார்ந்த மறுநாள் செக்கப்புக்கு போனாங்களாம். நம்ம ஏன்ட்ட சொன்ன சாட்சி, வேற எங்க நான் சர்ச்சில் கேட்கல. சர்ச்சில் அநேக சாட்சிகள் உண்டு. இந்த அம்மா என்கிட்ட சொல்றது, எனக்கு புது இருதயத்தை தந்துட்டாங்கப்பா, அதனாலதான் நான் ஆண்டவர் பிள்ளை ஆயிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட சாட்சி சொல்லுது. அந்த இயேசுபாவை நான் எப்படி விடுவேன்? அதான் நான் பாட்டை பார்த்துறேன், ஆண்டவர் பிள்ளையான்னு கேட்டேன். ஆமாம்மா நான் ஆண்டவர் பிள்ளைதான் அப்படின்னு. அப்போ கர்த்தருடைய கிரியை எந்த வயசுலயும், அவங்க முதிர் வயது தான், மிஞ்சி போன ஒரு 50 வயசு இருக்கும், 50-55 வயசு இருக்கும் பாட்டிமா. அந்த அம்மாருடைய நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறார். அவருக்கு வயது ஒரு தடை இல்லை. யாருக்கெல்லாம் அற்புதம் நடக்கலன்னு சொல்லி இந்த வேலையில செபித்து கொண்டு இருக்கிறார்களோ, கர்த்தர் எனக்கு ஒரு ஒத்தாசை அவரிடத்துல இருந்து வரும்னு சொல்லி நம்பி இருக்கிறாங்களோ, கண்டிப்பா தேவனிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசை கர்த்தர் பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்பி வைப்பார். அப்ப சொல்லுவோம் பாருங்க சாட்சி, கர்த்தர் இதை எனக்கு செய்தார் சொல்லி. செய்யற வரைக்கும் தெரியாதுங்க. கர்த்தருக்காக வாழ்ந்துருவோம். என்னதான் நடந்தாலும் நடந்துட்டு போட்டும். போராட்டங்கள், கஷ்டங்கள் வரலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாகவும் இருப்பாங்க. நினையாத இடத்திலிருந்து, தூர இடத்திலிருந்து நற்செய்தி வரும், ஆசீர்வாதமான செய்திகள் வரும், ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும். அப்படியும் கர்த்தருடைய பிள்ளை போவாங்க, அதுல உத்தமமா இருப்பாங்க. கர்த்தருக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. எந்த ஐஸ்வர்யம் வந்தாலும் தேவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவன் நல்லா சாப்பிடலாம், என்னன்னாலும் படலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. கர்த்தரை மறுதலியாமல், கர்த்தரிடத்தில் விசுவாசம் இல்லாமல் செய்தால்தான் தப்பு. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆபிரகாமை போல, யோபு போல இரட்டத்தனை ஆசீர்வாதம் பெற்றவன் உண்டா? கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். சிங்க கெதியோ, சூளை நெருப்போ, எதுவும் புகை கூட அணுகாது. கட்டப்படும் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமா யாரெல்லாம் செய்யறாங்களோ, என்னென்ன நினைக்கிறாங்களோ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா கர்த்தரை சார்ந்து இருப்போம். நம்ம அந்த ரங்கத்துல
வெளியரங்கமா நான் பேச வேண்டாம். கத்திரத்துல அந்த ரங்கத்துல செபிப்போம், கண்ணீர் வடிப்போம். தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். யாரெல்லாம் கர்த்தருடைய அற்புதம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் இந்த வேலையில சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக செய்வேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். இந்த வேலையில கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். கர்த்தரை சார்ந்துருங்க, அப்போது வரும். எல்லாவற்றையும் புறக்கணிங்க, தேவ சன்னதியை நாடுங்க, தேவனை தேடுங்க. கர்த்தர் பெரிய கிரியைகளை செய்ய ஒரு வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஜெபித்து முடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் தாமே கொடுத்த வசனங்களுக்காக கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவியானவர் இடைப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் அமையும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அடியனை கர்த்தர் ஆண்டவரே பலப்படுத்துங்கப்பா. இந்த பிரசங்கம் நேரத்திலும் பிரசங்கம் முடிந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடு தேவ பலன் இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் உத்தமமாய் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஊழியம் செய்யட்டும். எதற்காக ஊழியம் செய்ய வேண்டாம், கர்த்தர் ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்யபடியே இயேசு கிறிஸ்து வந்தார், அந்தபடியே ஊழியம் செய்யும்படியாய் ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஊழியம் செய்கிறவர்கள் பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய் ஒவ்வொருவரும் தன்னுடைய நடத்தையிலே கர்த்தரை அறியாத ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் அவர்களை கண்டு ரட்சிக்கப்படும்படியாய் உத்தமமுள்ள ஊழியக்காரர்கள் எடுப்பட்டும். ஊழியம் செய்கிறவர்களும் இன்னும் பரிசுத்தமாகும்படியாய் ஜெபிப்போம். நம்மளையும் பரிசுத்தப்படுத்துவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் நோக்கி நிற்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவரை நசரேயனாகி இயேசுவே, தாவீது என்னும் ஊரிலே அடமொழியாய் கொண்டு பாருங்க, தாவீது என்னும் ஊரிலே பிறந்த என் தேவன், தாவீதுக்கு மகிமையும் கனத்தையும் பாருங்க. ஒரு அடமுலை நமக்கு வேணும். இது கர்த்தருடைய பிள்ளையினுடைய ஊரு, நம்ம பேரை சொல்லணும். இது அவருடைய ஊருன்னு சொல்லி, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஊருன்னு சொல்லி நம்ம பேரை சொல்லும். தாவீதுக்கு போட்ட பேர் இடத்துல நம்ம பேர் போட்டு சொல்லும். அந்த அளவுக்கு தேவ மகிமை நம்மளோட கூட இடைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். இங்க பரிசுத்தம் உள்ள இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க ஒவ்வொருக்கும் வாழ்த்துரை சொல்லிக்கிறோம். ஓ பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளையிலே நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாழ்நாளிலே நாங்கள் 1 மணி நேரம் இப்பொழுது உங்களுக்கு கொடுத்தோம் தகப்பனே. இன்னும் ஒரு மணி நேரத்துல உம்மோடு கூட உடைய வார்த்தைகளாக காத்திருக்கிறோம். தேவ வார்த்தைகளை பலப்படட்டும். இருதயத்தின் சோர்வை நீர் எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற வேளையிலே இந்த கூடைக்கு வருவது முன்னதாக நான் ஜெபித்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொன்னது, ஹல்லேலூயா, வந்திருக்கிற சிலருக்காய் கர்த்தர் சில தரிசனங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விடுதலையை கர்த்தர் பகிர்ந்து கொடுக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மனுஷீக போராட்டத்தில் இருந்து சில கண்ணிகளையும் சில வலைகளையும் அவன் பின்னி வைத்து உங்களை மாட்டி வைத்துக் கொண்டிருந்த அந்த மாட்டுதலில் இருந்து உங்களை கண்ணியை தெரிக்க செய்து ஒரு விடுதலையை கர்த்தர் பகிர்ந்து கொடுத்தது உறுதியாய் ஆணித்தனமாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு வரப்போகிறது. கர்த்தர் உங்களோடு இடைபட போகிறார். இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது மனுஷனுடைய மாய்மான பேச்சு அல்ல, இது மனுஷனுடைய வஞ்சனை கிரியை அல்ல, இது தேவ வார்த்தை, இது ரட்சிப்பின் வார்த்தை, இது ஜீவன் கொடுக்கிற வார்த்தை, இது பரதேசிக்கு கொண்டு போகிற ஒரு வார்த்தையா இருக்க போகிறது. தேவ பிள்ளைகளை, பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவிலே பலப்படுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆமென், ஆமென், ஆமென். இனி ஒரு 40 நிமிடங்கள் தொடர்ச்சியா நம்ம பார்க்க போகிறோம். ஆவியானவர் நம்மளோட இடைபடுவாராக. இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மத்தேயுக்கு எழுதின புஸ்தகத்துல ஸ்தோத்திரம் 10ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், மத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்கிறார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்.
இப்போ நம்ம ஒரு ஆஃபரிங் சர்ச்சுக்கு கொடுக்குறோம், இல்ல யாராவது ஒரு உதவி பண்றோம்னா அது இலவசமாய் வருகிறது அல்ல. இது ஒவ்வொரு மனுஷனுடைய பிரயாசம். ஒரு வேலை செய்கிறார்கள், அந்த வேலைக்கான ஒரு வருமானம் வருகிறது, அந்த வருமானத்தை வைத்து தங்கள் குடும்பங்களை அவர்கள் நடத்துகிறார்கள். ஆனா கர்த்தர் சொன்னது எப்படின்னா, இந்த இடத்துல காசையோ பொருளாதாரத்தை குறித்து அல்ல, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்னா கர்த்தர் இந்த இடத்துல ஒரு பிரதானமான ஒரு விஷயத்தை மறைத்து வைத்திருக்கிறார். நமக்கு எது இலவசமா கிடைச்சது தெரியுமாங்க? ரட்சிப்பு இலவசமா கிடைச்சது. கர்த்தர் நமக்கு என்ன பண்ணாரு? தேவைகளை இலவசமா என்ன பண்றாரு? நோயற்ற ஒரு வாழ்க்கையை இலவசமா கொடுத்திருக்கிறார். பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை இலவசமா தருகிறார். போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை இலவசமா தருகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதையும் இளைப்பாறுதல் ரெஸ்ட், பீஸ்ஃபுல் லைஃப், அதையும் நமக்கு இலவசமா தருகிறார். அப்ப இன்னைக்கு அநேக இலவசங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? இலவசமா கொடுத்திருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசம் உள்ளவரா இருங்க, பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேக வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இலவசமாய் கொடுத்தார் அப்படிங்கிற விஷயத்துல முதல் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்திலிருந்து தொடர்ச்சியா ஒரு 40 நிமிஷத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா மத்தேயு 10ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா தன்னுடைய 12 சீடர்களையும் கூப்பிட்டு, எப்ப இங்க வாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மத்தேயு 10 வாசி பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது, நீங்க என்ன பண்ணுங்கன்னா காணாமற் போன ஆடுகளா இஸ்ரவேல் வீட்டார்ட்ட போங்க. நீங்க அங்க போய் என்ன பண்ணுங்கன்னா, அங்க போகையில பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். The Lord Jesus Christ teach to us. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, சீசர்களை ஆதாயப்படுத்தி, இயேசு கிறிஸ்துக்கு 12 சீசர்கள் நினைச்சிடாதீங்க. அந்த வேதத்துல வாசித்து பாருங்க, இதுவும் அல்லாமல் 70 சீசர்களும் தனியா இருந்தாங்களாம். அவர்கள் 2 பேரை வச்சு அநேக இடத்துல சுவிசேஷத்தை சொல்ல முடியாது, காரியங்கள் நடத்த முடியாது, ஆயத்தம் பண்ண முடியும். அநேகரை அவர் அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்படாத அநேக சீசர்கள், இயேசுக்காய் ஓடின எல்லாருமே அநேகர் இருந்தார்கள். இன்றும் இருக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய சீசர்கள். அவருடைய ராஜ்யம் வருவதற்காக நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது நம்ம மேல விழுந்த கடமையா இருக்கிறது. நீங்க தேவையில்லாம என்ன பண்ணக்கூடாதுன்னா, எனக்கு பாஸ்டர் பிடிச்சிருக்கும், அந்த பாஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆலயத்துக்கு வா, இதை பண்ணு, போயிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் பிரசங்கம் பண்ணக்கூடாது சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் புஸ்தகத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல என்ன பண்றா, பவுல் போய் ஒரு பெரகா சபையில போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்றான்னா, பவுல் பழைய ஏற்பாட்டை நல்லா படிச்சவன். சோ பழைய ஏற்பாட்டுல சொல்ல விஷயத்தெல்லாம் அவன் இயேசு கிறிஸ்து மரித்ததும் உயிர்த்தெழுந்ததையும் வைத்து அவர் நடத்தின காரியங்களை பழைய ஏற்பாட்டோட ஒப்பிட்டு சொல்ற. இப்ப நம்ம புதிய ஏற்பாடு இருக்குது. புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துடைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆனா அந்த சுவிசேஷம் சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்துல புதிய ஏற்பாடு கிடையாது, பழைய ஏற்பாடு மட்டும்தான். அந்த பழைய ஏற்பாட்டின் வேதகமும் எல்லார் வீட்லயும் கிடையாது, அது சர்ச்சில் மட்டும்தான் இருக்கும். If you are going to read the Bible, you have to go the church. நீங்க என்ன பண்ண, வேதத்தை வாசிக்கலாம், சர்ச்சுக்கு போகணும். ஆனா இன்னைக்கு நமக்கு என்னன்னா, எல்லார் கையிலையும் இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இலவசமா கிடைச்சதுக்கு என்னன்னா அது மதிப்பு பெறாது. அதனாலதான் இலவசமா கிடைச்ச வேதத்தை என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளும் அதை வாசிப்பதும் தியானிப்பதும், சங்கீதத்துக்கு எழுதின புஸ்தகத்துல இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சங்கீதக்காரனுக்கு ஆவியானவர் முன்னாடியே எழுதப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நீ என்ன பண்ணணுமா, எப்பவுமே அதுல நீ என்ன பண்ணணும், ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். ஆனா பிசாசு என்ன பண்றான்னா, நமக்கு இன்னைக்கு அநேக டைவர்ஷன் வச்சிருக்கான். இதை இல்லாம வேற வழியில போகக்கூடிய அநேக டைவர்ஷன் எல்லா பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு வந்துருச்சு. நேரங்கள் ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போயிருது. ஆனா வேதத்தை எடுக்கும் போது என்ன பண்ணுவது, பத்தாக்குறை ஆயிருது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்றான், அவன் பிரசங்கம் பண்ணவன அந்த சபையில உள்ளவங்க போய் எடுத்து பழைய ஏற்பாட்டை அவன் சொன்ன விஷயத்தை ஆராய்ந்து சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொண்டார்கள். வசனம் நமக்கு என்ன பண்ணுனா, இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்க என்ன பண்ணணும், இப்ப ஒருத்தர் சொல்றாருன்னா, அதை நீங்க இப்ப நான் பிரசங்கம் பண்றேன்னா, நீங்க என்ன அந்த வசனத்தை எடுத்து இந்த மனுஷன் சொன்ன வார்த்தையும் தேவ வார்த்தையும் சரியா இருக்கிறதா என்று சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளணுமா. யாரோ பிரீச் பண்ணிட்டாரு, அவர் போதனை நல்லா இருக்குன்னு கேட்டு என்ன போயிடக்கூடாது. நீங்க சோதிச்சு பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்னங்க ஒரு பொருளை போய் வாங்க போறோம், ஸ்தோத்திரம், அக்காக்களோ அம்மாக்களோ இல்ல ஒரு காய்கறிகளை வாங்குறதையோ, ஒரு வீட்டுக்கு ஒரு பொருளை வாங்குறதையோ, எதையாவது வாங்கணும்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப என் மனைவியை கூப்பிட்டு நான் ஒரு பர்ச்சேசிங் போறேன்னா, அவர் ட்ரெஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம், அதை பிடிச்ச ட்ரெஸ்ஸை பிடிச்சி இப்படி பாப்பா அப்படி பாப்பா அங்க நூலை பாப்பா. எனக்கு என்ன ஒரு 7 வருஷம் என்ன பண்ணிட்டா, அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டா, பாத்துட்டு போட்டோம், ஸ்தோத்திரம்.
ஒரு அழிந்து போகிற காரியத்துக்கு அவ்வளவு டெஸ்ட் பண்றோம். ஏன்னா காசு கொடுத்து வாங்குறோம், அப்படித்தானங்க? எந்த காரியத்திலையும் அதை என்ன பண்ணக்கூடாது, வாங்கிட்டு வந்து பிரயோஜனம் இல்லாம போயிடக்கூடாது. அழிந்து போகிற காரியத்துல நம்ம இவ்வளவு விஷயமா இருக்கும்போது, உங்களையும் என்னையும் படைத்த தேவன், ஜீவனை கொடுத்த தேவன், அந்த ஜீவனுக்கு உரிமையா இருக்கிற தேவன் அதை குறித்து எவ்வளவு வியாகுலப்படுவார்னு பாருங்க. இப்போ பிரசங்கம் பண்ணணும்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றதுதான். நீங்க நம்ம என்ன பண்ண கூடாதுன்னா, ரோல் மாடலா பாஸ்டரை வைக்கப்படாது. டேவிட் பிரதர் மெசேஜ் கொடுக்குறாரு, இவரை வைக்கப்படாது. முன்னாடி விஜய் பிரதர் கொடுத்தாரு, அவரை வைக்கப்படாது. அதுக்கு முன்னாடி அடுத்த வாரம் என்ன பண்ணுவாரு, பாலாஜி சகோதரர் கொடுக்க போறாரு, அவரை ரோல் மாடல் நீங்க வைக்கப்படாது. இல்ல ரெஸ்டாரண்ட் பிரதர் அவரை ரோல் மாடல் வைக்க கூடாது. அப்புறம் சாம் டேனி எந்த ஒரு மனுஷனையும் உங்களை ரோல் மாடலா வைக்காதீங்க. எல்லாருக்கும் ரோல் மாடலா இருக்க வேண்டிய யாருன்னா தேவன் தான், இயேசு கிறிஸ்து தான். அவர் என்ன சொல்றா, பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்ப நான் வந்து எப்படி பிரசங்கம் பண்ணாத, நீ என்ன பண்ண, ஆலயத்துக்கு வா கேளுன்னு சொல்லிட்டு போறேன்னா என்ன பண்ணக்கூடாது, என் வசனத்தை கேட்கவே கூடாது. இந்த ஆள் சரியில்லை, இந்த ஆள்கிட்ட இருக்கிற ஆவி சரி கிடையாது. பிரசங்கம் பண்ணுகிறது என் மேல் விழுந்த கடமையா இருக்கு வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லனா, நீங்க போய் பிரசங்கம் பண்ணுங்கிறாரு. பிரசங்கம் பண்ண கூடும்போது அவர் சில அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறாருங்க. யார் விசுவாசிக்கிறோமோ அவங்க பெற்றுக்கொள்வோம். மத்தேயு 10:8 சொல்லாது, வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், ஸ்தோத்திரம், பிசாசுகளை துரத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் நீங்க என்ன வரம் கேக்குறீங்க அதை கொடுக்க ரெடியா இருக்காருங்க. You no need to pay any money for God. நீங்க இதுக்காக கர்த்தருக்கு பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பேதுரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்றான்னா, பவுல் ஊழியம் பண்ணிட்டு இருக்க சூழ்நிலையில ஒரு பெரிய அந்த மந்திர வித்தைகளினால அந்த ஊரை களங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க ஆட்டம் கண்டுகிட்டு இருக்க ஒருத்தன் வந்து சொல்றான், நான் காசை கொடுத்து உங்ககிட்ட இருக்க வரத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறான். அவனை திட்டி அனுப்பிடுறாங்க. பரிசுத்த காரியத்துல இருந்து முடியாது, காசு கொடுத்து வாங்க முடியாது. அவர் உங்களுக்கு எனக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இப்ப மினிஸ்ட்ரி பண்றாங்க அப்படின்னா, பேய விரட்டுறாங்க, பிசாச விரட்டுறாங்க, மருத்துவர் எழுப்புறாங்கன்னா, நீ எதற்காக எப்படி செய்யணும்னு கர்த்தர் சொல்லிக்கிறனா, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். Freely we have received, freely give. இலவசமா தானப்ப உங்களுக்கு எனக்கு கொடுத்தாரு. அப்ப நான் இலவசமா செஞ்சா என் குடும்பத்தை யாருக்கு, அதெல்லாம் நீ யோசிக்காத. தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவாரு. இதுக்கு மேல உன் தேவைகளை அவர் நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம். மத்தேயு 10:26 சொல்லுது, அவர் இயேசு கிறிஸ்து இதுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு உள்ள ஒரு பயங்க. இப்போ நம்மகிட்டயே என்ன பண்ணுனா, அந்த பயத்தின் ஆவியை தான் பிசாசு என்ன பண்றான்னா இருதயத்துக்குள்ள விதைக்கிறான். ஐயோ நீ செத்து போயிருவ, ஐயோ நீ இதாயிருவ, ஐயோ உன் பொருளாதாரம் போயிரும், ஐயோ உன் வேலை போயிரும், ஐயோ நீ அடுத்து என்ன பண்ணுவ, ஐயோ நீ என்ன பண்ணுவ. பிசாசும் பிசாசினுடைய ஆவியும் பயத்தை விதைக்கிறதா இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, வேதத்துல நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா 365 நாட்களுக்கும் 365 நாட்கள் நம்ம வருடத்துக்கு இருக்கிறதுக்கு 365 பயப்படாதே பயப்படாதே என்று எழுதி இருக்கிறதா வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சீசர்ட்ட சொல்றாரு, கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். இவங்க அங்க இஸ்ரவேலுக்கு போய் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, சிலையில் அடிப்பாங்க, சிறுவையில் அடிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க நினைச்சிட்டாங்க, ஒரு சோர்ந்து போயிருக்கிறாங்க, என்ன நடக்குமோன்னு. அப்ப இயேசு கிறிஸ்து அவங்க சொல்றாரு, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்து அவருக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் சீசர்ல முதல்ல உங்களுக்கு எனக்கு அவர் சொல்லிருக்காரு, நீ என்ன பண்ணாத, நீ பயப்படாத, என் நாமத்தை குறித்து சொல்லுகிறதுக்கு நீ பயப்படாத, அஞ்சாத. அவர் சொல்றாரு, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நீ போயா, I will give the prophecy. நான் உனக்கு அவருடைய ரகசியங்களை வெளியில கொண்டு வர்றமானிக்கு ஆவிகளை நான் உனக்கு தருவேன். பரிசுத்தாவியை தேற்றவாளாகிய ஒரு ஆவியை உங்களுக்கு எனக்கும் அவர் தந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவியில பலப்படுத்துங்க தகப்பனே. பயத்தின் ஆவிகளோடு, குழப்பத்தின் கிரியைகளோடு, கட்டப்பட்ட கட்டுகளோடு வந்திருக்கிற ஓ தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒரு விடுதலையின் கரம் அவர்கள் மீது அமர்ந்து பயத்தின் கிரியைகள் வெளியே விரட்டும்படியாய் ஒரு அபிஷேகத்தை நீ அவர்கள் மீது பொழியும்படியாய் கட்டளை கொடுத்து செபி. முன்னிலும் பின்னிலும்
தேவ கரம், தேவன் தன் தூதனை அனுப்பி உன் காரியத்தை ஒழுங்குபடுத்துகிறார். இதோ தேவ பிள்ளையே, உனக்காய் மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் உன் கண்களுக்கும் உன் செவிகளுக்கும் உன் இருதயத்திற்கும் அறியாத காரியத்தை உன் வாழ்க்கையில நான் நிறைவேற்றி தருகிறேன். நீ இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இந்த கூடைக்கு வந்தால் உன் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றி பெற்றுக்கோ. என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி நடக்கும்னு தெரியாம சோர்ந்து போய் வந்திருக்கிற சில மனுஷிக்காய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு வந்துச்சு. பயப்படாத, உன் இருதயத்தின் நிறைவு எல்லாம் வசனம் சொல்லுது. கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷர் இருதயங்களில் தோன்றவும் இல்லையா. சகோதரிய, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கா வருது. நீ இப்படி நடக்குன்னு யோசிச்சா பார்க்க மாட்ட. கர்த்தர் உனக்கு அதை நிறைவேற்றி தந்து விட்டா. விசுவாசம் உள்ளவளாயிரு, அதை நீ ருசிக்க போகிறார். நீ அதை அனுபவிக்க போகிறார். உன் பயத்தின் கிரியைகளை உன்னை விட்டு விரட்டி விட்டார். இயேசு என்னும் நாமம், இயேசு என்ற நாமத்திற்கு ஒரு வல்லமை உண்டு, ஒரு மகத்துவம் உண்டு, ஒரு அற்புதம் உண்டு, ஒரு அதிசயம் உண்டு. அது அனைத்தும் உன் வாழ்வில் நிறைவேறுகிறதை நீ காணப்போகிறாய். பெற்றுக்கொள். மத்தேயு 10:27 சொல்றாரு இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து, நான் உங்களுக்கு இருளில சொல்லுகிறத நீங்க வெளிச்சத்துல சொல்லுங்கிறாரு. இயேசு கிறிஸ்து எதற்காக இது இருள சொல்றானா, இருளின் அதிகாரியான அந்த பிசாசு என்ன பண்றானா, அவங்களுக்குள்ள அந்த பயத்தின் ஆவியை விதைச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த சீசர்களுக்குள்ள, ஐயோ நீங்க போனீங்கன்னா இதாயிரும், நீங்க போனீங்கன்னா அதாயிரும்னு அவங்களுக்கு பயத்தை வச்சுட்டு இருக்கும்போது அவங்க இருளுக்குள்ள இருந்து அவருடைய வார்த்தை வெளிச்சத்துக்கு அழைத்து கொண்டு வந்துச்சு. அவரே உலகத்தின் ஒளியா இருக்கிறார். ஒளியின் இடத்துல வருகிறவர்களுடைய முகம் பிரகாசமா இருக்கும். நீங்க அந்த ஒளியை கண்டடையும்படியா இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. அவர் உங்கள் மேல் வெளிச்சத்தை, சீசர்கள் மீது கொடுக்கப்பட்ட அந்த வெளிச்சம் இன்னைக்கு உங்களுக்கு ஏமலையும் வெளிச்சமாய் பதிய போகிறது. அது வெளிச்சத்தின் கிரியையாய் நிறைவேற போகிறது. கர்த்தர் காதுல கேட்கிறத நீங்க வீடுகள் மேல போய் என்ன பண்ணுங்க, பிரசித்தம் பண்ணுங்கள். திரும்பி அவர் அழுத்தி சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சீசர்ல பார்த்து சொல்றாரு, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களா இராம சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். Don't fear about your neighbor's goods. அவன் என்ன கொன்னுருவான், அவன் எனக்கு மந்திரம் வச்சிருவான், அவன் என்ன அழிச்சிருவான், என் கிரியை முடிஞ்சிரும், நான் செத்து போயிருவான்னு அவன் முடிஞ்சா உங்க சரீரத்தையும் என் சரீரத்தையும் தாங்க அடிப்பான். இந்த சரீரத்தை கொல்ல முடியும், அவ்வளவுதான். ஆத்துமாவை உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து என்ன செய்ய முடியாது, எதுவும் பண்ண முடியாதுங்கிறத இயேசு கிறிஸ்துவான சொல்லி வச்சிருக்கிறார். மத்தேயு 10:28 ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். Fear about your God. He is the head of your body. He is the head of your soul. உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்துல தள்ளுறவருக்கு என்ன பண்ணணும், நம்ம பயப்பட்டோம்னா நம்ம ஒரு பரிசுத்த ஜீவியை ஜீவிக்க முடியும். பரலோகத்துக்கு போகிற வழிய அவர் நமக்கு காட்டுவாராம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிரதானமா பார்க்க போகிற ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா ஜீவன் தான். ஹல்லேலூயா. யோவான் 10:10 போன வாரம் வாசிச்சு பார்த்தோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் நீங்கள் அது பரிபூரணப்படவும் வந்தேன்னு போன வாரத்துல கர்த்தர் நம்மளோடு கூட பேசினார். படுத்திருக்க வேலை கர்த்தருடைய வார்த்தை யோவான் 10:10 வந்தது. அந்த காரியத்தை குறித்து நம்ம கடந்த வாரம் தியானிச்சு பார்த்தோம். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில பேசும்போது எனக்கு கர்த்தருடைய வார்த்தை இடைபடவே இல்லை. கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை. அவருடைய வார்த்தை தரிசனமாகவோ ஆவிக்குரிய ரீதிகளிலோ என்னோடு இடைபடல. நான் சோர்ந்து போயிட்டேன். என்னடா இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. அப்போ நடந்து போயிட்டு இருக்க வேலையில அடுத்தடுத்து என் மனைவியோட நான் பேசிக்கொண்டு நடந்து போகிற வேலையில ஆவியானவர் அவர் நடத்துதல் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. அதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 2:7 சொல்லி இருக்குது. இப்ப நான் நடந்து போகும்போதுதான் என் மனைவி சொன்னா, அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இலவசமா அந்த கிஃப்ட கொடுத்தாங்களாம், அது அப்படி ஆயிப்போச்சான்னு சொல்லி சிலருடைய காரியங்களை குறித்து அதை பேசிக்கிட்டு வந்திருந்தா. அப்புறம் பக்கத்து வீட்டுல இருந்து என்ன பண்ணுச்சுன்னா, அவங்களுடைய பெண்களுக்கு பிறந்தாலும் சொல்லிட்டு எங்க வீட்டுல வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போனாங்க. கேட்கலாம் இலவசமா வந்துச்சு. அப்ப இலவசமா வந்துச்சு, நம்ம என்ன நினைக்கணும், இலவசமா கொடுக்கணும். அதுதானே வேதம் நமக்கு சொல்லுது. ஆவியானவர் தானே சொல்றாரு. நான் வசனத்தை எடுக்கவே இல்லை. கடைசியா இப்போ நைட்டு நேரம் ஒரு சாயந்தரம் படுத்து தூங்கி எந்திக்கும் போதுதான்
கர்த்தர் சொன்னாரு, என்னது இது, என்ன ஒரு வார்த்தை கூட இடப்படல, ஒரு விஷயம் கூட வெளிப்படும் போதுதான் 3 நாளா பேசிட்டு இருக்காரு. அடுத்தடுத்த சம்பவத்தை குறித்தும் பேசிட்டு இருக்காரு. சில நேரத்துல சொப்பத்துல பேசுவார், சில நேரத்துல என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவரே உங்களுக்கு வசனத்தை தியானிக்கும் போது கொடுப்பார். சில நேரத்துல உங்க குடும்பங்களோடு நீங்கள் நிறைய நேரங்களை செலவிட்டுக் கொள்ளும்போது அதன் வழியாயும் ஒரு வார்த்தையை கொடுப்பார். அப்படி கொடுக்கப்பட்டதான் அந்த மத்தேயு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. அப்போ அவர் நமக்கு என்னத்தை இலவசமாய் கொடுத்தார், அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்லாங்க. ரட்சிப்பை இலவசமா கொடுத்தார், தன் ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார். இந்த ஜீவனை வந்து நம்ம இயேசு கொடுத்தோமா, இல்ல கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு அப்படின்னா அவர் தான் நமக்கு கொடுத்தாருன. ஆதியாகமம் 2:7 சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, முதல்ல ஒரு மண்ணை எடுத்து முதல்ல எல்லாத்தையும் படைச்சு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மண்ணை எடுத்து அவருடைய சாயலாகவே நம்மளை உருவாக்கி, மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். கர்த்தர் என்ன பண்றான்னா மண்ணுல வாய வச்சு ஊதுறாருங்க. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்கன்னா மண்ணு. இந்த மண்ணு என்ன பண்ணுதுன்னா பெருமை பாராட்டுது. இந்த மண்ணு என்ன பண்ணுதுன்னா தன்னை உண்டாக்கினவருக்கு கனத்தை கொடுக்காம நான் தான் என்ன பண்ண பெரியவன்னு பில்டப் பண்ணுது. இந்த மண்ணு என்ன பண்ணுதுன்னா பெருமையை பேசுது. இந்த மண்ணு உலகத்து காரியத்துல அழிஞ்சு போற விஷயத்துல நாட்டத்தை உண்டாக்குறது. அதுதான் வசனம் சொல்லுது, மண்ணானது தான் உண்டாக்கின இடத்திற்கு போறதுக்கு முன்னதாகவும் ஜீவன் தன்னை கொடுத்த தேவ இடத்திற்கு போறதுக்கு முன்னதாகவுமே உன் தேவனாய கர்த்தரிடத்துல திரும்பு. இந்த ஜீவன் கொடுத்த ஓனர்ட்ட போயிடும். ஓனர்ட்ட போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிரு, திரும்பிரு. ஓனர்ட்ட போனதுக்கு முன்னாடியே ஓனருக்கு நன்றி செலுத்து. ஒரு வேலையை உலக பிரகாரமா நமக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த எஜமானனுக்கு நம்ம எவ்வளவு உண்மையும் உத்தமமா வேலை செய்து கொடுக்குறோம். அவரு அதுக்கு தக்க ஊதியத்தை நமக்கு கொடுப்பாங்க. வேலையை செய்ய முடியாது, ஊதியம் வாங்க முடியாது. ஆனா நம்ம எந்த வேலையும் செய்யாம, அவர் சித்தத்தை நிறைவேற்றாம, அவருக்காக பிரயாசம் படாம அவர் நமக்கு என்ன பண்ணிருக்காரு, ஃப்ரீயா ஜீவனை கொடுத்திருக்கிறாருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. லோத்தை கூப்பிட்டு சொல்றாரு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. உன் மனைவியையும் உன் பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஜீவன் தப்ப ஓடிப்போ. அவனையே அங்கிருந்து விரட்டணும். அவன் கண்ணுக்கு அருமையா இருக்குன்னு அங்க போனாங்க. என்னாச்சு, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் அழிஞ்சு போச்சு, சொத்து கித்து எல்லாம் போச்சு, உயிர் தப்புனா போதுன்னு ஓட வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. உன் பெருமையான கண்ணுக்கு நேரம் உன் வாழ்க்கையை ஓட்டுறியா? உன் ஜீவன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளா இருக்கணும்னா நீ திரும்பு, கர்த்தர் இடத்துல திரும்பு. எவ்வளவு நாள் உன் சகோதரன் உனக்காய் திறப்புல நின்று உன் ஆத்ம ரட்சிப்புக்காகவும் உன் ஜீவனத்திற்காகவும் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பான். உன் தாய் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பா. எது முக்கியம்? தேவ பிள்ளைகளை யோசிச்சு பார்க்கணும். ஸ்தோத்திரம். சகோதரர் சொன்னாரு, நோவாவை பேழைக்குள்ள போனதுக்கு அப்புறமா அவன் போய் என்ன பண்ணல, 2 மிருகமா பிடிச்சிட்டு உள்ள வரல. நீ உள்ள போ, எல்லாமே 2 ஜோடியா நான் அனுப்புறேன், உள்ள சேர்த்து வச்சுக்கோ. You no need to put your effort to collect all the animals, all the birds. நீ என்ன பண்ண, நீ அநேக முயற்சிகளை செலுத்து 2 மிருகங்கள் புறாக்களா பிடிச்சு உள்ள சேர்க்கல. நீ கப்பலை கட்டிட்டு சொகுசா உள்ள போய் உட்காரு, நான் உனக்கு அனுப்புறேன். கர்த்தருடைய வார்த்தை வருகிற தேவ பிள்ளையே, ஜீவனை கொடுத்த தேவன் உன் தேவைகளையும் சந்திக்கும்படியா உன்னை நோக்கி அவர் ஆசீர்வாதத்தையும் உன் தேவைகளையும் உன் போராட்டத்தை உன்னை விட்டு விரட்டி போட்டு ஒரு புதிய சிருஷ்டியா உன்னை மாற்ற அவர் பிரியப்படுகிறார். ஜீவனை தந்த தேவனிடத்துல திரும்புவதற்கு நீ ரெடியா இருக்கிறீங்களா? Just think about yourself. ஜீவனை கொடுத்து, இந்த ஜீவன் போயிடுச்சுன்னா டேவிட் இருக்கேன் நான் தான். அவர் கொடுத்த எப்ப இங்க பாரு டேவிட், இந்த ஜீவன் நான் கொடுத்தது கூட என் ஜீவனை புடிங்கிட்டு போயிட்டாருனா அப்புறம் வந்து என்ன செய்ய முடியாது, டேவிட் சார் சொல்ல முடியாது, டெட் பாடின்னு தான் சொல்லணும். இந்த டெட் பாடி என்ன ஆகும்னா 3 நாளைக்கு மேல தாங்காது. அது ஐஸ் பிரிட்ஜ்ல வச்சிருந்தாலுமே சுத்தி இருக்கவங்களும் சொல்லுவான், எப்ப எடுத்து புதப்ப, ஏன் நான் 3 நாள் ஆகி போச்சு, எங்களுக்கு வேலை வெட்டி எல்லாம் கிடக்கு. உலகமும் உலகத்தின் கிரியைகளும் இச்சை கொள்ளாதிருங்கள். அது அந்த இச்சையில தான் ஓடிட்டு இருக்கும். உங்களை வேர்வரித்துக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள்.
நீதிமொழிகள் 21:6 சொல்லுது, பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்களை விடுகிற சுவாசம் போல் இருக்கும். Gaining wealthy by a lying tongue is like the breath of those who seek death. சாவ போறவங்கள போய் நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல, நான் நிறைய பார்த்திருக்கேன். ஸ்தோத்திரம். மரித்தவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு குழிக்குள் இறங்கி, நான் கடந்த வருடங்கள் கூட எங்க அப்பா மரணத்துக்கு போகும்போது ஒரு 23 வயசு என்னுடைய கசின் ஒருவர் இறந்துட்டார். கிட்னி ஃபெயிலியர்ஸ்ல, 2 கிட்னி ஃபெயிலியர்ல அவருடைய சரீரத்தை இறக்கி உள்ள வச்சதுக்கு அனுபவமும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவன் ஜீவன் போகும்போது பக்கத்துல நின்று பார்த்த ஒரு அனுபவம் உண்டு. ஸ்தோத்திரம். எங்க அண்ணன் உள்ள இருந்தாரு, என்ன நீ வெளியில போயிரு, நீ எல்லாம் பார்த்தா பயந்துருவ. ஸ்தோத்திரம். அவனுடைய சொந்த மாப்பிள்ள, அவங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி பையன், அவனும் உள்ள இருந்தாங்க. இப்ப தம்பி அவனுக்கு முடியல, இந்த வரா நீ இது வரைக்கும் பார்த்தது இல்ல, வெளியில கிளம்பிரு, பயந்துருவ. சாவை தேடுதல் விடுகிற சுவாசம் எப்படி இருக்குன்னா, அது மேலே கீழே போய் வரும். வாழவும் முடியாம சாகவும் முடியாம ஏங்கி ஏங்கி துடிப்பாங்க. ஸ்தோத்திரம். போய் நாவினால லஞ்சத்தையும் இதையும் வாங்குறவனுடைய சாவும் அப்படித்தான் இருக்குமாங்க. வசனம் சொல்லுது, அவங்க எதுக்காக அந்த அந்த ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறாங்கன்னா, தரித்திரர் பேரில் இறங்குறவர்களுக்காக அவர்கள் ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறார்களாம். இப்ப பணக்காரன் சேர்த்து வச்சிருக்கான், எல்லாம் வச்சிருக்கான், அவன் அனுபவிக்க முடியாது, அவன் பிள்ளை அனுபவிக்க முடியாது. எவன் தரித்திரருக்கு இறங்குறானோ அவனுக்கு அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் கரெக்டா தேடி கொண்டு வந்து அவங்க கையில கொடுத்துட்டு வராங்க. ஸ்தோத்திரம். 10:39 சொல்றது, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, எவன் ஒருத்தன் என் ஜீவனை பத்திரமா வச்சுக்கணும், உயிரோட இருக்குன்னு எவ்வளவு ஹெல்த்தியா, எவ்வளவு இதா, எவ்வளவு எஃபோர்ட்டா, எவ்வளவு டாக்டர்ஸ வச்சு பண்றானோ அதை இழந்து போயிருவான். என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உலகத்துல ஒரு சின்ன ஒரு சகோதரர் கூட ஒரு சாட்சியை சொன்னாரு. ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது ஏறினாங்க, என் ஜீவனை கொடுத்தது தேவன். 50 வயசுக்கு அப்புறமா இந்த இருதயத்தை நான் போய் உட்கார்ந்து அழுதேன். என் தேவன் அந்த உண்மையான கடவுளை நோக்கி நான் கூப்பிட்டேன், என் இருதயத்தை சரி பண்ணி கொடுத்தேன். He is a doctor. உலகத்து டாக்டர் அறுத்துதான் என்ன பண்ணணும், இருதயத்தை சரி பண்றதுக்கு முயற்சி செய்யணும். It is going to be not for the success. They are going to try to solve the problem. உலக மனுஷன் அந்த பிரச்சனைக்கு முயற்சி செய்து அதை சரி பண்ண முயற்சிப்பான். ஆனா உள்ள போறதுக்குன்னே கையெழுத்து வாங்கிடுவான். எப்ப நாங்க முயற்சி பண்றோம், ஆளு தப்பிக்கவும் தப்பிக்கலாம், செத்தும் போயிடலாம். இதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. ஆனா உங்க தேவன் பக்கம் நீங்க வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு கிடைத்தது அவர் கொடுத்த ஜீவன் ஒரு கொள்ளை பொருளா இருக்கும். ஒரு கொள்ளையில போய் பொருளை அடிச்சுட்டு வராங்கன்னா, அது அவங்களுக்கு இப்ப இவ்வளவு பொருள் என்ன பண்ணிட்டோம், கொள்ளைச்சு வந்துட்டோம், இதை சம்பாதிக்கணும் இத்தனை வருஷம் ஆகுன்னு சொல்லிட்டு அவர்கள் சந்தோஷப்படுற மாதிரிக்கு உங்களுக்கு எனக்கு அவர் கொடுத்த ஜீவன் ஒரு கொள்ளை பொருள் மாதிரி இருக்கும். அது என்னைக்குனாலும் இந்த இடத்த விட்டு போயிடும். அந்த ஜீவன் உங்க தேவன்கிட்ட போறதுக்கு முன்னாடியே உங்க தேவன்கிட்ட திரும்புங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 16 ஒரு சம்பவம் சொல்றார். சீசர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, தான் மரிக்கிறதுக்கு முன்பதாகவே எல்லாம் அவருக்கு தெரியும். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களே, ஆணித்தனமாய் கர்த்தருடைய வார்த்தை இடைபெற்று வருகிறது. நீங்க மட்டும் அவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், உன் சாவு உனக்கு எப்போ வருங்கிறத நான் உன்கிட்ட சொல்லிட்டு தான் உன்னை எடுப்பேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், உன் தேவைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு உனக்கு நான் கால அவகாசம் கொடுப்பேன். உன் காரியத்தை நான் பார்த்துக்குவேன். யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு. உலகத்து மனுஷன் உலகத்து காரியத்துல ஓடுறா அவன் ஜீவன் எப்ப நடக்கும்னே தெரியாம போயிடும். ஆனா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து தியானிக்கிறவர்களுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா, ஸ்தோத்திரம், ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தைனா, உன் தகப்பனின் மரணம் எப்பம் என்பதை நான் உன்னோடு கூட சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம். அப்பமாவது உன் ஜீவன் என்ன பண்ணு, உன் இருதயத்தை தேவனுக்கு நேரா திருப்பு, சொப்பனத்துல நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படிங்கிறாரு. ஸ்தோத்திரம். சில காரியத்தை ஓப்பனா சொல்ல முடியல. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு என்னன்னா, நடக்கிற காரியம் எல்லாம் தெளிவா தெரியும். இப்போ எருசலேமுக்கு போகிற வேலையில மூப்பராலும் இயேசு கிறிஸ்து சொல்ல, சீசர்ட்ட எப்ப நம்ம எருசலேமுக்கு போறோம், அங்க என்ன பண்றாங்க, பாஸ்டர்ஸ், அகிர்வாலு, இந்த பிரதானிகள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, என்ன பண்றாங்கன்னா பல பாடுகளை கொடுத்து என்ன கொலை செஞ்சிருவாங்க, 3ஆம் நாள் மரிச்சதுல இருந்து நான் எழுந்துருவேன்னு அவர் சீசர்ல சொல்லிட்டு இருக்காரு. அந்த 12 சீசர்ல சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த 12 சீசர்ல பேதுரு கொஞ்சம் முந்திரி கொட்டை, நம்மள மாதிரி. ஸ்தோத்திரம்.
மத்தேயு 16:12 சொல்லுது, பேதுரு இயேசு கிறிஸ்துவ தனியா அழைச்சிட்டு போறான். அழைச்சிட்டு போயிட்டு அவன் கர்த்தருக்கு அட்வைஸ் கொடுக்குறான். சில நேரத்துல நம்ம அட்வைஸ் கொடுப்போம், அப்படித்தானே? கர்த்தர் இதை செய்யும் போது, இல்லப்பா எனக்கு இது முடியாது, அதை செய்யறோமோ. அப்புறம் பட்டு, அப்புறம் வேதனைப்பட்டு, அப்புறம் என்ன பண்றது, ஸ்தோத்திரம், அப்புறம் மிதிபட்டு, அப்புறம் உதப்பட்டு, அப்புறம் படாத வேதனையெல்லாம் பட்டு, ஓ காட் என்ன கடவுளே என்ன கை விட்டுட்டீங்க. ஸ்தோத்திரம், நானாடா கை விட்டேன், நீயா எடுப்பு போயிட்ட. ஆபிரகாம் என்ன பண்ணா, அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து எல்லாம் கொடுத்த போதும் 100 வயசு ஆயிடுச்சு. அவ பொண்டாட்டி இங்க பாரு, எனக்கு என்னவே இல்ல, பெண்களுக்கு வர வேண்டிய அந்த வழிபாடு நின்னு போயிடுச்சு, இதுக்கப்புறம் குழந்தை பிறக்காது, பெசாரிங்க வேலைக்காரிட்ட போனா. நம்ம ஆளுக்கு காது இந்த வேலைக்காரி மேல ஆசைப்பட்டானான்னு தெரியல, பொண்டாட்டி சொன்னா தலையாடிட்டு போய் என்ன பண்ணிட்டான், ஆகாரத்தை சேர்ந்துட்டான். சத்தத்தை என்ன பண்ணிட்டான், வேற வழிக்கு சாச்சிட்டான். உங்க சத்தத்தையும் உங்க செவிகளையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்புங்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவ தனியா அழைச்சிட்டு போய் பேதுரு சொல்றானா, இது உமக்கு நடக்க கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லைன்னு அவரை கடிந்து கொள்ள தொடங்கினானா. began to rebuke him. ஓ காட் ஜீசஸ், இப்படி எல்லாம் நடக்க கூடாது, அப்படி அதுவா, அதுக்கெல்லாம் எப்படி நம்ம விட போச்சு, அது செய்யக்கூடாது இல்ல, நீ எருசலேமுக்கு போக வேண்டாம் அப்படின்னு ஒரு தவறான ஒரு ஆலோசனைய பிசாசு பேதுரு மூலமா கொடுக்குறான். கூட இருக்கிற ஆளுதாங்க. இன்னைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, ஏன்னா என் கூட இந்த டேவிட் பிரதர் நல்ல பிரசங்கம் பண்றார், அவருடைய வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மனுஷனை சார்ந்து உங்கள் ஜீவிதத்தை நடத்தக்கூடாது. உங்கள் ஜீவிதமும் உங்கள் தரிசனமும் உங்கள் திட்டமும் உங்கள் பொருத்தனையும் தேவனோடு இருக்கணும், உலக மனுஷனோட அல்ல. இங்க பாஸ்டர்னு சொல்லிக்கலாம். இங்க பாருங்க, பேதுரு பேய விரட்டினா, நோயை விரட்டினா, மறுச்சர் அவ்வளவு காரியம் நடத்தினா, அவனுக்குள்ளேயும் பிசாசு என்ன பண்ணா, சில ஆவிய உள்ள அனுப்புனானா. தேவ பிள்ளைகளா இருக்கிறவர்களுக்கும் சில பிசாசின் ஆவிய பிசாசு உள்ள அனுப்பி சில சோதனைகளை கொளுத்தி போடும். ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கிற கர்த்தர். மத்தேயு 16:23 சொல்றாரு, இயேசு கிறிஸ்து திரும்பி பேதுருவை பார்க்கிறாரு. எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவிலை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவிலை சிந்திக்கிறாய் என்றார். வார்த்தை வருதுங்க, யாருக்கு ஏற்றதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப முக்கியம். பிதாவின் சித்தத்தை செய்யாத எவனும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டான். நான் ஆஃபரிங் கொடுத்துட்டேன், நான் சர்ச்சு கட்டி கொடுத்துட்டேன், நான் அந்த மினிஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்றேன், நான் இந்த மினிஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்றேன், நான் ஒரு 4 மிஷினரிக்கு காசை கொடுத்து எனக்கு பதில் அவங்க ஊழியம் பண்ண அனுப்பிட்டேன். பரலோகம் போக முடியுமா? முடியாதுங்க. சத்தியத்தை சத்தியமாய் சொன்னதனால் நான் உங்களுக்கு சத்துரு ஆடணும்னு பவுல் சொல்லுகிறார். மத்தேயு 16:24 இயேசு தம்முடைய சீசரை நோக்கி சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வரணும்னு நினைச்சிட்டான், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். திரும்பியும் கர்த்தர் மத்தேயு 16:25 திரும்பி அழுத்தி சொல்கிறார், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்துல ஜீவனோடு இருக்கணும்னு ஒவ்வொரு மனுஷன் என்ன பண்றான்னா, பாடி ஃபிட்னஸ் பண்றான், டயட் கண்ட்ரோல் பண்றான், சாப்பாடுகள் என்ன பண்றான், குறைச்சுக்கிறான். என் இருதயத்துக்கு கல்லீரலுக்கு இது பெஸ்ட், என் ஹார்ட்டுக்கு இது பெஸ்ட், என் கிட்னிக்கு அது பெஸ்ட்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் முயற்சி பண்ணி சொல்றான். ஒரு வேர்ல்டு ஃபேமஸான ஒரு டான்சர் உண்டு, மைக்கேல் ஜாக்சன் அவனுடைய பேர், அமெரிக்க சிட்டிசன். ஸ்தோத்திரம். அவன் என்ன பண்ணான்னா, அவனுக்கு போதியதுக்கு அதிகமான வருமானம், அதனால அவன் என்ன பண்ணானா, டாக்டர்ஸ் பல கோடிகளை கொடுத்து தன் சரீரத்திற்காக தன் ஜீவனை பாதுகாக்கிறதுக்காக வச்சிருந்தான். ஜீவனை இழந்து போயிட்டான். ஸ்தோத்திரம். வசனம் என்னைக்கு என்ன செய்யாது, போய் சொல்லாது. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். உன் உயிரை பாதுகாக்கணும், நான் இத்தனை வருஷத்துக்கு இருக்குன்னு நினைச்சேன்னா ஜீவன் போயிரும். என் நிமித்தமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைகிறான். எப்படிப்பா, செத்ததுக்கு அப்புறம் எப்படி கொண்டு போவான்? செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு போகணும்னா அவர் சித்தத்தை நிறைவேற்றுங்க. மத்தேயு 16:26 சொல்கிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும். இப்ப மனுஷன் என்ன பண்றான், வேலைக்கு போறான், காசு சம்பாதிக்கிறான். அந்த காசை வச்சு அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறான், ஒரு பெரிய லேண்ட் வாங்கணும், ஒரு பெரிய மால் கட்டணும், பெரிய பிசினஸ் பண்ணணும், பணங்களை நான் அதிகமா ஆதாயப்படுத்தணும்.
வசனம் தெளிவா சொல்லி பாருங்க, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், for what is the man profited if he shall gain the whole world? அவன் எல்லா உலகத்தையும் பிடிச்சு வச்சுக்கிட்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? சத்ரம், lost his own soul, or what shall a man give his exchange for his soul? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடா என்னத்தை கொடுப்பான்? ஒரு பொருளை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு புரோட்டா வாங்கணுமா, ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் கொடுத்தா ஒரு புரோட்டாவை கட்டி அதுல சால்னாயை ஊத்தி பேக் பண்ணி கொடுத்துருவான். அதுல முட்டை வேணா எக்ஸ்ட்ரா காசை கொடுக்கணும். ஸ்தோத்திரம். பொருளை கொடுத்து என்ன பண்ணலாம்? காசை கொடுத்து பொருளை வாங்கலாம், பொருளை கொடுத்து காசை வாங்கலாம். ஜீவனுக்கு ஈடா என்னத்தை கொடுப்ப? கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட கேக்குறதான், உன் ஜீவனை நான் அன்னைக்கு நைட் எடுத்துக்கிட்டேன், நீ என்ன பண்ணுவ? நீ ஆஸ்தியும் சம்பாத்தியமும் யாருடையதாகும்? இந்த ஜீவனுக்கு ஈடா நீ என்னத்தை செய்ய போற? உனக்கு ஜீவனை ஃப்ரீயா கொடுத்திருக்கிறானே. யார் இலவசமாய் கொடுக்கிறார்களோ அந்த பொருளுக்கு அதிகாரம் யாருக்குன்னா அந்த இலவசமாய் கொடுத்த மனுஷருக்கு தான் இருக்கு. தேவன் நமக்கு ஜீவனை இலவசமா கொடுத்துக்கிறார். அவர் தான் அதுக்கு அதிகாரி. அவர் எப்ப நான் அவன்கிட்ட கொடுத்த எடுத்துட்டாருன்னா பெப்பரப்ப ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையாய் இருந்து கொள்ளுங்கள். மத்தேயு 16:27 சொல்லுது, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு? ரகசியமாய் வரப்போகிறார். பிரதான தூதரோடு கூட எக்கால சத்தம் வானத்துல தொனிக்கும். உலகத்தின் மனுஷன் நடுங்குவாங்களாம். அவன் பயந்து போய் அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்குவானா. வசனம் சொல்லுது, மனுஷன் என்ன பண்ணுவானா, நட்சத்திரங்களை கூடு கட்டி இருந்தாலும் அங்க இருந்து கீழே விழ தள்ளுவானா. இன்னைக்கு உங்க காலத்துல இது இந்த வசனம் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்துல எழுதி வச்சிருக்காரு, நட்சத்திரங்களை கூடு கட்டி இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவனை கீழே விழத்தள்ளி என் நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவார்னு இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவானவர் பழைய ஏற்பாடுல எழுதி வச்சிருக்கிறார். அந்த காலத்துல எழுதி நட்சத்திரத்துக்கு வானத்துக்கு மேல டிராவல் பண்ணி பிளைட்ல போனதே கிடையாது. ஆனா இன்னைக்கு நட்சத்திரங்கள வாழ்றதுக்கான ஸ்பேஸ் ரிசர்ச் போயிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னதான் என்ன பண்ணுவோம்னா, மனுஷன் விண்வெளியில போய் வீடு கட்டி அங்க வாழ்வான்கிறதை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய கண்களுக்கு என்னுடைய கண்களுக்கும் அது சாத்தியமாயிருச்சு. If I'm really happy to share this. I'm a space research scientist to saying these words. What God saying is going to be happen. நான் ஒரு விண்வெளி ஆராய்ச்சி செய்யக்கூடிய காரணத்தினாலே அதுல என்ன சம்பவிக்கும், அங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, ஆராய்ச்சி ரீதிகள்ல எப்படிப்பட்ட ஆர்டிக்கல் அவங்க வெளியில விட்டுருக்காங்க அப்படிங்கறத ஆணித்தனமாய் உலக ரீதிகள்ல நாலேஜ், சயின்டிபிக்கல் நாலேஜ் வச்சு சொல்ல முடியும். ஆனா தேவ வார்த்தை இந்த சயின்டிஸ்ட் நாலேஜுக்கெல்லாம் மேற்பட்டது. நீ அங்க போய் வசிக்கிறதுக்கு தான் நீ முயற்சி பண்ணிட்டு இருக்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அங்க நீங்க வசிப்பீங்களாங்கிறார். வானத்துல என்ன பண்ணுவீங்க? கூடு கட்டி நட்சத்திரங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? மனுஷன் கூடு கட்டி உட்கார்ந்து இருப்பீங்க. அங்க இருந்து கீழே தள்ளி என் நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவேன், நிறைவேற்றுக்க பிரதான தூதரோடு கூட வருவேன்னு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். என்னத்தை செய்யறோமோ அதுக்கான பலன். நெல்லெண்ணத்தா நெல்லதான் அறுத்தாகணும். தினைய விதைத்தா தினைய இருப்பான், வினைய விதைச்சா வினைய இருப்பான். நீ சோர்ந்து போகாத தேவ பிள்ளை. எனக்கு சூனியம் வைக்கிறோம், எனக்கு இந்த பிரச்சனை வருது, இவளாலதான் வருது, இவதான் காரணம், இதுதான் விஷயம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கா இடப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட தெளிவா சொல்கிறது. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறித்து சொல்வதும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை என்று என்னாகமத்தின் புஸ்தகத்துல கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை உன் குடும்பத்திலே பழிக்க போகிறது. அவ வினைய விதைச்சா அவ வினைய அவளை அறுக்க போகிறார். இது அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்களை காணும் என்று கர்த்தர் தரிசனமாய் உனக்காய் இடைப்பட்டு தருகிறார். உன் கண்கள் காண அவள் மரணத்தை நீ பார்ப்பாய். ஸ்தோத்திரம். யாருக்கும் தெரியல. வினைய விதைச்ச தினைய விதைச்ச தினையா இருப்பாங்களாம், வினைய விதைச்ச வினையத்தான் இருப்பாங்களாம். நன்மை செய்தால் உங்களுக்கு மேன்மை இல்லையோ என்று வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். மத்தேயு 20:28 சொல்லுது, கடைசியான வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும்
அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மெய்யான ஆட்டுக்குட்டி, ஓ தன் ஜீவனை கொடுக்க வந்த ஆட்டுக்குட்டி, ஓ அவர் உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் தன் சொந்த ரத்தத்தையும், ஓ ஹல்லேலூயா, அந்த கேடு அடைந்தார் என்பதை 2 வாரங்களுக்கு முன்பதாக சிலுவை மரணத்தை குறித்து தியானித்தோம். அவர் டிரெஸ்ஸை போடாம அவரை கேவலப்படுத்தும்படியாய் டிரெஸ்ஸை எல்லாம் உருவிட்டு அந்த கேடு நிர்வாணமாய் சிலுவையிலே தொங்கி அந்த கேடு அடைந்து நன்மை தெரிய செய்கிறவராய் சுற்றி திரிந்தவர் உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக தன் சொந்த சரீரத்தை தன் சொந்த ரத்தத்தை சீர்த்து வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே அவர் மீட்டெடுத்தார். அந்த ஜீவனுக்கு ஈடாக நீங்களும் நானும் என்னத்தை செய்ய போகிறோம்? மனுஷகுமாரன் ஊழியம் கொள்றதுக்கு வரல, ஊழியம் செய்யறதுக்கு வந்தாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, என் நிமித்தமா நீங்கள் பாடுபடுவதற்கு ஆயத்தமா? ஊழியம் செய்யறதுக்கு நீங்கள் ஆயத்தமா? என் வார்த்தையை நீங்கள் பிறருக்கு சொல்லுவதற்கு ஆயத்தமா? என்னையும் என் வார்த்தையை குறித்தும் சொல்லுவதற்கு நீங்கள் வெட்கப்பட்டீர்கள். பிரதான தூதனோடு கூட நான் மேக மீதிலே வரும்போது உங்களை குறித்தும் என் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுறதுக்கு நான் வெட்கப்படுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் கொடுக்க வந்தார் சொல்லியிருக்கு. அது எழுதப்பட்டுச்சு. அது இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் ஜீவனை கொடுக்க வந்தான்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியும், இன்னைக்கு என்ன, அவர் ஜீவனை கொடுத்து விட்டார். இட்ஸ் a past tense. அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தார். உலகத்துல யாரும் யாருக்காகவும் ஜீவனை கொடுக்க மாட்டாங்க. மத்தேயு 22:32 சொல்லுது, தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். கடைசியான வசனம். இயேசு யாருக்கு தேவை? குழிக்குள்ள போகிறவர்கள் கர்த்தரை துதியார்கள். நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கும் போதே உன் தேவனாய கர்த்தரிடத்திலே திரும்பு. அவர் உன் இருதயத்தை அல்லாமல் வேற எண்ணத்தை கேட்கிறார். மத்தேயு 22:33 சொல்லுது, ஜனங்கள் இதை கேட்டு, இயேசு கிறிஸ்து அந்த பிரசங்கத்தை சொல்லிட்டு இருக்க இதை கேட்டுட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். They were astonished at his doctrine. அவருடைய பேச்சு, அவருடைய வார்த்தை குறித்து அந்த யூத ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை, அவர் ஜீவனை கொடுத்தார். அவருக்கு நம்ம எண்ணத்தை கொடுக்க போகிறோம். நம்ம இருதயத்தை கொடுத்து நம்முடைய நண்பர்களுக்கும் நம்முடைய உற்றார்களுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் இந்த சாட்சியை, அவர் ரத்த சாட்சியாய் மரித்ததை, நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததை, அவர் ராஜாதி ராஜாவை வரப்போகிறதை பிரசங்கியாவிட்டால் யாரை குறித்து நாம் பிரசங்கிப்போம்? யாரை நம்ம உயர்த்துவோம்? ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கள். ஜெபித்து முடிக்க போகிறோம். சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக துதியை சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் கொடுத்த ஜீவனுக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை கொடுப்போம். நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் தகப்பனே. பிதாவே ஸ்தோத்திரம். கோணரான வேலை செவ்வையாக்கி, கரடான வேலை நேர்த்தியாக்குற தேவன் எங்களுக்கு உண்டு தகப்பனே. ஹல்லேலூயா. உனக்குள்ளதை ஒருவனும் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள விடாதபடியா கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. சிலருக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கர்த்தருடைய வார்த்தை சிலரிடத்துல இருந்து புடுங்கி கொண்டு வந்து உன் பதவி ரீதிகளில் சில காரியத்தை நான் மாற்றி எழுத போகிறேன். உனக்கான ஆர்டர் கழுகு கையில பறந்து வந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் விசுவாசியே, தேவ பிள்ளையே, உன் ஆர்டர் உனக்காய் இறங்கி வந்து விட்டது. இதோ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எலியாவுக்காய் காகம் அந்த ஆகாரத்தை பற்றி கொண்டு வந்தது போல உன் ஆர்டரை உனக்காய் பற்றி கொண்டு கர்த்தர் இதோ உனக்காய் எழுப்பி வருகிறார். அதை ஒருவனும் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தர் காரியத்தை நிறைவேற்றி தருகிறார். பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவில பலப்படுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன்.